வணக்கம். பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே பழனிவேல் ரொம்பவே கோபமாக இருக்காங்க. மாமா தயவுசெய்து உன் கோபத்தை விடு அப்படிங்கிறாங்க. எப்படிடா விட முடியும் அப்படிங்கிறாங்க கதிர்கிட்டையும் செந்தில்கிட்டையும். நான் இனிமேல் பட்டு எங்கள் அண்ணன் வீட்டுக்கே போக மாட்டேன் அப்படிங்கிறாங்க. மாமா அப்படி பேசுகிறேன், அங்கே தானே அத்தை இருக்காங்க அப்படிங்கிறாங்க. டேய் இவனுங்களே இப்படி இருக்கானுங்க, அவனை பார்த்து வச்ச பொண்ணு எப்படிடா இருக்கும் அப்படிங்கிறாங்க. மாமா என்ன மாமா நீ, அவங்க உன் மேலே பாசம் வச்சுருக்கிறதுனால தானே சொந்த பையனுக்கு வாழ்க்கை கொடுக்கணும்னு சொல்லி வந்திருக்காங்க. அவங்களும் வாழ்க்கையில் நிறைய சங்கடங்களை அனுபவிச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட 2 பேரும் ஒரே மாதிரி தான் மனசங்கடத்தில். அதனால் அத்தையை கூப்பிட்டுட்டு பேசாமல் நம்ம வீட்டுக்கு வந்துடுமாம்மா அப்படிங்கிறாங்க. டேய் அவனை கட்டி வச்ச பொண்ணு நான் கூப்பிட்டு வந்தால் எப்படிரா அப்படிங்கிறாங்க. மாமா அது உனக்கு பொஞ்சாதி அம்மா, நீ கூப்பிட்டா அவங்க கண்டிப்பாக வருவாங்க அப்படிங்கிறாங்க. சரிடா அப்போ கூப்பிட்றேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாரு. போனோடனே சரண்யா நான் அவன்கிட்ட ஒன்று பேசணும் அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இனிமேல் நம்ம இங்கே இருக்க வேண்டாம் அப்படிங்கிறாங்க. ஏங்க இருக்க வேண்டாம், இங்கே ஹனிமூன் எங்கேயும் போகிறோமா அப்படின்னு கேட்குறாங்க. ஹனிமூன் போகலை, இனிமேல் இந்த வீட்டு பக்கமே வர மாட்டோம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட சரண்யா என்னங்க எப்படி சொல்கிறீங்க, உங்கள் அண்ணன் சக்திவேல் சொன்னார் என் தம்பிக்கு பெரிய பிஸ்னஸ் வச்சு கொடுக்க போகிறோம், நாங்கள் நல்லாவே பார்த்துப்போம், எதிர்த்த வீட்டில் இருந்துக்கிட்டு பொட்டணம் போடுற மாதிரி நினச்சிடாதம்மா, என் தம்பிக்கு நாங்கள் என்னெல்லாமோ செய்வோம் அப்படி இப்படின்னு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. அவனுக்கிட்டேருந்து ஒரு காசும் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. உடனே சரண்யா சொல்கிறாங்க, இது உங்கள் குடும்ப சொத்துங்க, அவங்க தரணும்னு அவசியமும் கிடையாது, நம்ம சொத்தை நம்ம வாங்கிட்டு நம்ம போகலாம் அப்படிங்கிறாங்க. இல்லை இந்த சொத்து நம்மளுக்கு கால் காசு கூட வேண்டாம் அப்படிங்கிறாங்க. உடனே ஏங்க இங்கேருந்து போகணுங்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படிங்கிறாங்க. இல்லை என்னை என்னெல்லாமோ பேசி இவங்க கல்யாணத்தை நிப்பாட்டியிருக்காங்க, எனக்கு புரியுது மாதிரி சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே பழனி கத்திக்கிட்டு நான் பிள்ளை பக்கம் லாய்க்கு இல்லாதவனா அப்படின்னு சொல்லி கல்யாணத்தை நிப்பாட்டியிருக்காங்க, ஏற்கனவே இன்னொரு கல்யாணத்தையும் அப்படி தான் நிப்பாட்டியிருக்காங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இன்னொரு வீட்டில் நான் இருக்க விரும்பலை அப்படிங்கும்போது சரண்யாவுக்கு சரியான கடுப்பாகுது. இப்படியா சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. இனிமேல் போட்டு இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் நம்ம இருக்க வேண்டாம், ஆனால் அவங்களையும் நிம்மதியாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிற அப்படிங்கிறாங்க. என் புருஷனை ஒன்றுமில்லாத எப்படியும் சொல்லுவாங்க, நான் வரதுக்கு முன்னாடி என் புருஷனை என்ன வேணும்னு சொல்லிட்டு போட்டுருவோம், நான் விட்டுருக்க மாட்டேன், ஆனால் இப்போ நான் விடவே மாட்டேன் அவங்க 2 பேரையும் அப்படிங்கிறாங்க. முதல்ல நம்ம இந்த வீட்டை விட்டு போகலாம் அப்படிங்கிறாங்க. இல்லை வீட்டை விட்டு போகிறோம், அதுக்கு முன்னாடி ஒரு இடத்துக்கு போகணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே எது கூப்பிட்டு வந்த அப்படிங்கிறாங்க. இங்கே தான் வரணும் அப்படிங்கிறாங்க. அதனால் ஸ்டேஷனில் பெட்டிஷன் கொடுக்காங்க. சக்திவேல் மேலேயும் முத்துவேல் மேலேயும் என் புருஷன் மேலே அபாண்டமான சொல்லியிருக்காங்க, அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்கிறாங்க. அதிகாரிகள் சொல்கிறாங்க, ஏம்மா அந்த ஊர்லேயே பெரும்புள்ளிக அவங்க மேலே பெட்டிஷன் கொடுத்து என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறாங்க. சார் நீங்கள் பெட்டிஷனுக்கு நடவடிக்கை எடுக்கலைன்னா உங்களோட ஹையர் ஆஃபீஸரை பார்க்க வேண்டியவங்க பார்த்துக்கோங்க அப்படின்னோடனே இல்லைம்மா நான் நடவடிக்கை எடுக்கமா அப்படின்னு சொல்லிட்டு நேராக முள்ளுக்கு போகிறாங்க. சார் உங்கள் மேலே பெட்டிஷன் வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. யார் அந்த பாண்டியன் கொடுத்தானா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. இல்லை சார் உங்கள் தம்பி பஞ்சாதி அப்படிங்கிறாங்க. ஏன் தம்பி பஞ்சாதியா? ஆமாங்க இப்போ கல்யாணம் முடிஞ்சில்ல உங்கள் தம்பி பழனிவேல் அவங்க ஒய்ஃப் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. என்னது என் குழந்தைய பெட்டிஷன் கொடுத்துருக்காளா அப்படிங்கிறாங்க. ஆமாம் சார் அப்படிங்கிறாங்க. உடனே அது இருக்காது வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறாங்க. சார் அவங்க கொடுத்தனால தாங்க வந்திருக்கேன், அவங்க உங்கள் மேலே நடவடிக்கை எடுத்து அவனுங்க அங்கே 2 பேர் முடியும் அப்படின்னு சொன்னோன்னே ஜீப்பில் ஏற்றிட்டு ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. உடனே என்னம்மா உனக்கு ஒரு நல்ல காரியம் பண்ணால் இன்னும் இப்படி பண்ணியிருக்க அப்படிங்கிறாங்க. எனக்கு நல்ல காரியம் பண்ணதான் நினச்சிக்கிட்டு உங்கள் தம்பியை அந்த ஊர் உலகத்துக்கு முன்னாடி அசிங்கப்படுத்தி வச்சுருக்கீங்க, என் புருஷன் நாளைக்கு எப்படி தெருவில் என்ன தலந்து நடப்பார், நீங்கள் உள்ளே போனால் தான் அது பொய்ன்னு எல்லாருக்கும் தெரிய வரும், நான் உங்களை வெளியே எடுக்க அனுமதிக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே டேய் பழனி நீயும் வாடா அப்படிங்கிறாங்க. நீலாம் என்கிட்ட பேசிடாத அப்படிங்கிறாங்க. முத்துவேல் சொல்கிறாரு, டேய் நீ நல்லா இருக்குன்னு தான் செஞ்சோம் அப்படிங்கிறாங்க. ரொம்ப சூப்பராக செஞ்சுருக்கீங்க, போய்ட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. ஸ்டேஷனில் வச்சிடுறாங்க. இந்த கதை தெரிஞ்சுக்கிட்டு பழனிவேல் அம்மா மைனி இவங்களாம் சரண்யாட்டி எவ்வளோ பேசி பார்க்காங்க. என் புருஷமான தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வாங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. இங்கே இவங்க வர்றதை பார்த்துட்டு கோமதிக்கு பயங்கர சந்தோஷம். அரசி எல்லோரும் ஆர்த்தி எடுங்கடி அப்படின்னு சொல்லி ஆர்த்தி எடுத்து வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ அண்ணி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. சரண்யா நல்லா இருக்கம்மா, சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது பாண்டியன் வந்துடுறாரு. வா பழனி அப்படிங்கிறாங்க. மச்சான் இனிமேல் அவங்க வீட்டில் இருக்கலாமா அப்படிங்கிறாங்க. இது உன் வீடுடா
ஆமாடா உங்கள் அண்ணாச்சி மேலே ஏன்டா பெட்டிஷன் கொடுத்த அப்படின்னு. நான் கொடுக்கல, சரண்யா கொடுத்துருக்கா. என் புருஷமான எனக்கு முக்கியங்கிறா அப்படிங்கிறாங்க. சரி தான் போயிட்டு வரட்டும்ல அப்படிங்கிறாங்க. அவங்க 2 வாரம் உள்ளே போயிட்டு வராங்க. இங்கே பழனிக்கு எல்லா சந்தீபத்தை எல்லா ஏற்பாடும் பண்ணுறாங்க. தேனிலவுக்கும் அனுப்பிடுறாங்க சென்னைக்கு. இவங்க அங்கங்கே போயிட்டு வராங்க. இந்த சூழ்நிலையில் ஒரு 15 நாள் கழிச்சு தான் சக்திவேலும் முத்துவேலும் வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே கத்துறாங்க, டேய் பழனி வெளியே வாடா அப்படின்ட்டு சக்திவேல் கத்துறாரு. கத்துனோடனே என்ன அப்படிங்கிறாங்க. அவன் முன்னாடி அப்படிங்கிறாங்க. கூப்பிட்றோன்னே என்ன அப்படிங்கிறாங்க. இந்த வீடு வேண்டாம் அந்த வீடு தான் வேணும்னு சொல்லிட்டு போயிட்டேன். நாங்கள்லாம் பெரிய தப்பு பண்ணிவிட்டு நம்மளை உள்ளே அனுப்பிட்டீங்க. இப்போ அந்த வீட்டில் அவன் புருஷன் மறுபடியும் பொட்டனை தான் முடிக்க போகிறான் அப்படிங்கும்போது இங்கே பாண்டியனுக்கு சரியான கடுப்பாயிருது. அவன் ஏன்டா பொட்டனை முடிக்கணும், அவன் தனியாக கடை வைப்பான் அப்படிங்கிறாங்க. ஆமாம் லட்சமாக வச்சுருக்க, அப்படியே அள்ளி கொடுத்துருவேன் அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி சொல்கிறாங்க, வாய்க்கு வந்தெல்லாம் பேசிகிட்டு இருக்காதாங்க, என் தம்பி என்றைக்குமே லட்சாதிபதி தான் அப்படிங்கிறாங்க. ஓ இந்த குடும்பத்தில் பங்கு இருக்குது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கியோ அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி சொல்கிறாங்க, எனக்கு அங்கே பங்கு இருக்குது, என் மருமகன் ராஜிக்கு அங்கே பங்கு இருக்குது, நாங்கள் அதெல்லாம் கேட்கல. என் புருஷன் 30 வருஷமாக பழனி உழைச்சி கொடுத்ததை அவர் பேங்கில் போட்டு வச்சுருக்காரு. கிட்டத்தட்ட 20 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்குது அப்படிங்கிறாங்க. என்னது 20 லட்சத்துக்கு மேலே இருக்கா அண்ணே? 20 லட்சத்துக்கு எது வீட்டுக்காரனுக்கு எத்தனை ஜீரோ இருக்குதுன்னு தெரியுமாண்ணே அப்படிங்கிறாங்க. கோமதி அதில் அந்த பேங்க் பாஸ்புக் எடுத்துவா அப்படிங்கிறாங்க. பேங்க் பாஸ்புக் எடுத்து ஒரு வீசுதாங்க. அங்கே போய் பொழுது திறந்து பார்க்குறாங்க. ரொம்ப ஆச்சரியப்பட்டுறாங்க. 20 லட்ச ரூபாய்க்கு மேலே கிடக்கு, 23 லட்ச ரூபா கிடக்கு. இதை பார்த்துட்டு அப்படியே ஒன்றுமே பேசாமல் வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. மச்சான் என்ன சொல்கிறீங்க, என் மேலே 20 லட்ச ரூபாய்க்கு மேலே கிடக்கா அப்படிங்கிறாங்க. ஆமாடா இவ்வளோ நாள் எனக்காக உழைச்சி தந்திருக்கேன். உனக்குன்னு ஒரு சம்பளம் போட்டு நான் அக்கௌண்ட்டில் போட்டிருக்கேன். உனக்கு மட்டும் இல்லை, செந்திலுக்குமே அப்படி தான். என்கிட்ட வேலை பார்க்கும்போது அவங்களுக்கு ஏதாவது பிரயோஜனப்படணும்னு சொல்லி சேர்த்துருக்கேன். என் பையங்க எல்லாருக்குமே நான் போட்டு வச்சுருக்கேன். இனி எனக்கு பையன் மாதிரி தான். அவங்களுக்கு கல்யாணம் முடித்தோடனே 10 சென்ட் இடம் வாங்கினேன். ஆனால் உனக்கு என்றைக்கு நான் பொண்ணு பார்க்கணுன்னு நினச்சனோ அன்றைக்கே உனக்கு 10 சென்ட் இடம் வாங்கிட்டேன். அந்த இடத்துல உனக்கு ஒரு வீடு, அதை ஒட்டிய கடை நீ வச்சு நல்ல மாதிரி இருக்கா அப்படிங்கிறாங்க. இதை கேட்டோன்னே பழனி ரொம்பவே அழுதுடுறாரு. அப்போ சரண்யா சொல்கிறாங்க, ரொம்ப நன்றிங்க அப்படிங்கிறாங்க. நன்றி சொல்லுறது ஒன்றுமே இல்லைம்மா, அவனும் எனக்கு மூத்த பிள்ளை மாதிரி தானே, வாங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போகிறாங்க. இங்கே சக்திவேலுக்கு சரியான கடுப்பு. என்னென்ன இந்த பாண்டியன் எப்படி பண்ணி வச்சுருக்கான் அப்படிங்கிறாங்க. நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா. அந்த பாண்டியன் எல்லாமே தேராதான் வந்திருக்கான். இன்னும் பாண்டியனை விடக்கூடாது, நம்ம அவனுக்கு மேலே ஏதாவது செஞ்சு அந்த பாண்டியனுக்காக தேகணும் அப்படின்னு சொல்லி முத்துவேல் சக்திவேல்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ சக்திவேல் சொல்கிறாங்க, இவ்வளோ நாள் நீங்கள் நான் பண்ணது தப்புன்னு சொன்னீங்க, இன்றைக்கி தான் நான் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. இன்னும் அந்த பாண்டியனை விடவே மாட்டேன். என்ன பேசாமல் ஒன்று பண்ணணும்னே, அந்த பாண்டியன் நம்மகிட்ட காலத்துக்கும் கை கட்டி நிற்கணும்னா ஒரே வழி தான், குமாரை விட்டு அந்த பொண்ணை தூக்கி கல்யாணத்தை பிடிக்கணும்னே அப்படிங்கிறாங்க. பண்ணடா நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாரு முத்துவேல். இனி என்ன நடக்கும் இந்த பாண்டியன் ஸ்டோர் குடும்பத்தில் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.